இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, நாம் சொஸ்தமடையும்படிக்கு நம் குற்றங்களை ஒருவரோடு ஒருவர் அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணும்போது நீதிமான் செய்கிற அந்த ஊக்கமான வேண்டுதலை நான் கேட்பேன்னு சொல்கிறாரு. அது பலனுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறார். அப்போ நீதிமான்களின் ஊக்கமான வேண்டுதல்களை கர்த்தர் கேட்கிறார். முதலாவது நீதிமான்களுடைய ஊக்கமான ஜெபம், அதை கர்த்தர் கேட்குறாருன்னு பார்க்குறோம். நாம் சொஸ்தம் அடையணும், நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் நீக்கப்படணும் இல்லையா? நாம் சொஸ்தம் அடையணும்னா நம்மிடத்துலேருந்து பாவம் அக்கிரமம் நீங்கினாதான் நாம் சொஸ்தம் அடைய முடியும். அது நம்மளுடைய சரீர பிரகாரமான பாடுகளாகட்டும், இல்லை ஆத்மாவிலே ஏற்படுகிற பாரமாகட்டும், அது எதுவானாலும் அந்த குற்றங்களை ஒருவருக்கொருவர் நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அந்த நீதிமான்களுடைய ஊக்கமான வேண்டுதலை பலனுள்ளதாக்குகிறார்னு பார்க்குறோம். அதிலேயே நம்ம எலியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்க்கும்போது, எலியா தீர்க்கதரிசி இதே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். அவரும் ஒரு சாதாரண மனுஷன்தான் இந்த உலகத்தில். ஆனால் அவர் தேவன் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டு அவருடைய பரிசுத்தாவின் வல்லமை அவர் மேலே இருந்தபோது அவர் அந்த தேசத்தில் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அடுத்துனது கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்படி அவர் ஜெபிக்கும் போது 3.5 வருஷம் அந்த பூமியில் மழை இல்லாதபடிக்கு காணப்பட்டது. மறுபடியும் அவர் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்ததுன்னு பார்க்குறோம். அப்போ ஒவ்வொருத்தருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஒரு ஊக்கமான வேண்டுதல். அதே போல் கருத்தாய் தேவனிடத்தில் ஜெபிக்கணும். வளவலன்ட்டு நம்ம ஜெபிக்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய வார்த்தை சுருக்கமாக இருக்கணும்னே கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? ஏன்னா அவர் வானத்தில் இருக்கிறார், நம் பூமியில் இருக்கிறதுனால நம்முடைய வார்த்தை சுருக்கமாக இருக்கணும். அப்போ கருத்தாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். எலியாவின் ஜெபத்தை அன்னைக்கு கேட்டு மழை பெய்யாதபடிக்கு 3 ஆண்டு நிறுத்தினார். மறுபடியும் அவர் ஜெபம் பண்ணும்போது வானம் மழையை பொழிந்ததுன்னு பார்க்குறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் பார்க்குறோம், நாம் முழு இருதயத்தோடு நாம் தேவனிடத்தில் கேட்கும்போது அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் தருவார். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு, அப்பொழுதுனா நாம் தேவ சமூகத்தில் ஆலயத்தில் வந்து நாம் தொழுது கொள்ளும் போது, தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது அவர் நமக்கு செவி கொடுப்பாராம். அப்போ அந்த ஆலயத்தில் நாம் முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை தேடுவோமானால் தேடுகையிலே நாம் அவரை கண்டுபிடிப்போம். நாம் தேடும்போது தேவனுடைய பிரசன்னம் அங்கே இறங்கும். நாம் வைக்கிற ஜப விண்ணப்பங்களுக்கு தேவன் அங்கே நமக்கு பதில் தருவார். 3வது முழு இருதயத்தோடு ஜபிக்கிறது. ஃபஸ்ட்டு ஊக்கமான வேண்டுதல், கருத்தாய் ஜபம் பண்ணோம், முழு இருதயத்தோடு தேவனை தேடணும். அடுத்து நீதிமான்களின் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறாராம். நீதிமொழிகள் 15:29 பார்க்குறோம், துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார். துன்மார்க்கர்களுடைய ஜபத்தை அவர் கேட்பதில்லை. அப்போ நீதிமான்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டவர்களாக இருக்கிற நம்முடைய ஜபத்தை தேவன் கேட்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்கள், கைகளிலே சுத்தம் இல்லையா, பரிசுத்தத்தை காத்து கொண்டு உண்மை மன உத்தமத்தோடு நாம் இருக்கும்போது அப்படிப்பட்டவங்க தான் நீதிமான் இல்லையா? அப்படிப்பட்டவர்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். அதனால் துன்மார்க்கருக்கோ அவர் தூரமாக இருக்குன்னு சொல்கிறார். அடுத்து விசுவாசம் உள்ளவர்களுடைய ஜபத்தை கேட்கிறாராம். மத்தேயு 21:22 பாருங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்றார். அப்போ விசுவாச ஜபம் நமக்கு வேணும். அப்போ நாம் ஊக்கமாய் ஜெபிக்கணும், அதே போல் கருத்தாய் ஜெபிக்கணும், முழு இருதயத்தோடு ஜெபிக்கணும். நீதிமான்களுடைய ஜபத்தை கேட்கிறார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். யோவான் 9:31 பார்க்குறோம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்போ தேவ பக்தி இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இந்த பூமியில் நாம் இருப்போமானால் கர்த்தர் நம் ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார். சங்கீதம் 34:15 சொல்லுது,
கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கு, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்போ நீதிமானா இருந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்க அவர் கண்கள் திறந்து அவர் செவிகள் திறந்ததாக காணப்படுகிறதுன்னு பார்க்குறோம். ஏன்னா சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது சபையாரெல்லாம் ஒன்று கூடி அந்த இடத்துல வந்தபோது அவர் தேவனை துதிக்கிறார் இல்லையா, மகா வல்லமில்ல தேவனே மகிமை நிறைந்தவரேன்னு சொல்லி அவரை துதிக்கிறார். இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கிற எல்லா ஜப விண்ணப்பங்களுக்கும் உன் கண்கள் திறந்திருக்கட்டும், செவி கேட்கட்டும்னு சொல்லி அவர் அங்கே ஜபிக்கிறத பார்க்குறோம். அதுபோல் தேவனுடைய நான் நீதிமான்களாக இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். 1 பேதுரு 2:24 பார்க்குறோம், அவர் தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அப்போ நம்ம சொஸ்தம் அடையணும்னா தேவனுடைய தழும்புகளால் நாம் குணமடையணும். நம் குற்றங்களை அறிக்கையிடும் போது நாம் குணமடைகிறோம்ல. ஏன்னா நம் தேவன் நீதியுள்ள தேவன், நம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறபடினால அவர் தாமே தன்னுடைய சரீரத்திலே பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களே அவர் சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் வாதிக்கப்பட்டார். அவர் கரங்களிலும் கால்களிலும் சிரசின் முள்முடி விழாவிலே ஈட்டியினால குத்தப்பட்டார். அந்த 50 காயங்களினால் அவர் தழும்புகளாலே நாம் இன்றைக்கும் குணமாகிறோம். இந்த வசனங்களை எல்லாம் நாம் விசுவாசித்து அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வசனத்தில் அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை விடுவிப்பார், நம் ஜபத்தை கேட்பார், நம்மை குணமாக்குவார். எரேமியா 33:3 பார்க்குறோம், என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறார். அப்போ தேவனை நோக்கி நாம் கூப்பிடும்பொழுது அப்பொழுது நமக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை எல்லாம் உனக்கு அறிவிப்பேன். அப்போ சில ரகசியங்களை யாருக்கெல்லாம் தேவன் வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கும் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் யாருக்கு தம்மை வெளிப்படுத்தணும்னு சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அவர்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்க, அப்போது நான் உங்களுக்கு உத்தரவு கொடுத்து நீங்கள் அறியாத பெரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் அறிவிப்பேன்னே சொல்கிறார். அதே போல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் அவரை நாம் நோக்கி கூப்பிடும்போது, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருந்து நமக்கு பதில் தர வல்லமுள்ளவர்னு சங்கீதம் 145:18 பார்க்குறோம். அதே அதிகாரத்தில் 19வது வசனம், தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி அவர் செய்கிறார். கர்த்தருக்கு பயந்து நாம் காணப்படும் போது அவர் சமூகத்தில் விண்ணப்பத்தை வைக்கும்போது தேவன் அந்த ஜப விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அதே போல் அவரில் நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கும்போது நம்ம கூப்பிடுகிறவர்கள் சத்தத்தை அவர் கேட்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் நாம் ஜபம் பண்ணணும். ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா தினந்தோறும் அவரிடத்துல பரலோகத்தை நம்ம என்ன பண்ணோம், பலவந்தம் படுத்துகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வாங்க இல்லையா, அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். அப்போ தேவ சமூகத்தில் தினந்தோறும் அதற்காக இடைவிடாமல் ஜபிக்கிறவர்களாக இருக்கணும். அதே போல் வேதத்தை கேளாதபடிக்கு செவியை அடைத்திருக்கிறவர்கள் ஜபத்தை தேவன் அருவருக்கிறார். அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தை கேட்டு அதன்படி நாம் நடப்போமானால் தேவன் நம் ஜபத்தை கேட்பார். நம்மை சொஸ்தமடையும்படியாக நம் குற்றங்களை எல்லாம் நாம் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜபம் பண்ணும்போது அவர் நம்முடைய வேண்டுதலை கேட்டு அதை நமக்கு பலனுள்ளதாக்குவார். இன்னைக்கு விசுவாசிங்க, இன்னைக்கு சொன்ன ஒரு காரியத்தை நம் மனதில் ஏற்று நடக்கும்போது கர்த்தர் நம் ஜபத்தை கேட்பார், நமக்கு அவர் பதில் தருவார். ஆமீன்.